ஆர்த் புயலின் பாதிப்புகளை தடுத்திட தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக டிஐஜி செல்வன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் அவரிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சென்னைக்கு அருகே மையம் கொண்டிருக்கக்கூடிய அதிதீவிர புயலினுடைய தாக்கத்திலிருந்து சென்னையை பாதுகாக்க தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பங்கு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து படையினுடைய டிஐஜி செல்வனிடம் கேட்போம். அதிதீவிரமான புயலுங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. காற்றினுடைய வேகம் 90 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசக்கூடிய இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இங்கு என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தேசிய பேரிடர் மீட்பு படை காரணமாக? அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 7 அணிகள் தற்போது தமிழகத்திலே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மாநில அரசுடன் கலந்தாலோசித்த பிறகு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த படையணிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. சென்னையிலே மட்டும் 3 அணிகள் உள்ளன. தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 2, திருவள்ளூர் மாவட்டத்திலே 2, 1 புதுச்சேரிக்கு சென்றிருக்கிறது. இந்த புயலானது நீங்கள் கேள்விப்பட்டது போல சென்னை மற்றும் நெல்லூருக்கு இடையே கரையை கடக்கும் என்பதால் ஆந்திர அரசு நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவிலே நெல்லூர் மாவட்டத்திலே அதை சுற்றியும் 6 அணிகள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. புயல் காரணமாக ஏற்படும் சேதங்கள் மற்றும் மழை, இன்று அதிகமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பை சமாளிப்பதற்காக என்னென்ன உபகரணங்கள் வேண்டுமோ அவை அனைத்தும் எங்களுடைய அணிகளிடம் உள்ளன. கடந்த மழையின் போது தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பங்கு அதிகமாக இருந்தது. அதன் மூலமாக தற்போது இந்த புயலுக்கு என்ன மாதிரி நுணுக்கங்கள் இந்த இதில் பயன்படுத்தப்பட உள்ளது? அதாவது நான் சொன்னது போல ஒவ்வொரு படையணிக்கும் இந்த வெள்ளம், புயல் இவற்றை சமாளிப்பதற்காக அல்லது அவற்றை அந்த மேலாண்மையிலே என்னென்ன உபகரணங்கள் தேவைப்படுமோ அதை பற்றிய ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் இருக்கிறது. அந்த எக்யூப்மெண்ட்டை தான் நாங்கள் அனைத்து படையணிகளும் கொண்டு செல்கின்றன. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் இவருடைய பயிற்சி தான் மாற்றம் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய அனுபவம் கூடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புயலுக்கு அப்புறமும் மற்ற மாநிலங்களிலும் எங்கள் அரக்கோணம் படையணியினர் செல்கிறார்கள். ஸோ அவர்களுடைய அனுபவம் வேறாகிறது. மற்றபடி உபகரணங்கள் என்று பார்த்தால் இன்று என்ன மாதிரியான உபகரணங்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மக்களை பாதுகாக்க தேசிய பேரிடர் மீட்பு படை அனைத்து இடங்களிலும் தயார் நிலையில் இருக்கிறது. தேவைப்பட்டால் மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று கூடுதலாக வரவழைக்கப்படுகிறது டிஐஜி செல்வன் அவருடைய தகவலாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பாஸ்கர்.